வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் சொல்றாங்க விஜய்க்கு 50 வயசு ஆயிடுச்சு. ஒரு சில நாம் தமிழர் கட்சியில அந்த முஸ்லிம்கார ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரை சொல்ல விரும்பல, அந்த பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது 50 வயசு ஆயிடுச்சு, படம் ஓடல, அரசியல் சம்பாதிக்கான விஜய் அவர் வந்தாருன்னு. நான் கேட்கிறேன், கொஞ்சமாவது உங்க அண்ணன் மாதிரி, உங்க அண்ணன் சீமான் மாதிரி ஃபெயிலியர் டைரக்டர் ஆகி படமே ஓடாம வந்து கட்சி ஒன்று ஆரம்பிக்கிற விஜய் அவர்கள் இப்பயுமே திரையுலகத்துல கூகுள டைப் பண்ணி பாரு, இப்ப யார் தமிழகத்துல அதிக சம்பளம் வாங்குறாரு? விஜய் அவர்கள் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அந்த அவ்வளவு சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு வேணான்னு விட்டு போட்டு ஒருத்த வர்றான். உங்க அண்ணன் மாதிரி ஃபெயிலியர் டைரக்டரே படமே ஓடாம அரசியலுக்கு வந்தா நீங்க சொல்ற மாதிரி ஓகேன்னு ஒத்துக்கலாம். எல்லா படமும் ஓடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, எவ்வளவு கோடி கலெக்ஷன் ஆகும் மட்டும் பாருங்க. எல்லாம் வேணான்னு விட்டுட்டு தான் வராங்க அரசியலுக்கு. நீங்க என்னன்னா ஆல்ரெடி அண்ணன் இவங்க வந்து பெரியார் எதிர்க்கிறாங்களாம். வெக்கமான இடம் உங்களுக்குலாம். பெரியார் நீங்க எதிர்க்கலாமாடா? பெரியார் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? பெரியார் மண் உங்க அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழனி பாபாவே வந்து பாத்தீங்கன்னா பழனி பாபா ஒரு விஷயம் சொன்னாங்க. பழனி பாபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பேடு கிடைக்கல, பழனி பாபா சொன்னது தவறா சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி பழனி பாபாவுக்கே ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க இந்த RSS ஓட கைக்குலிகள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.